சுபாஷ், சுபாஷ், எங்கேயா பார்க்குற? கண்ணாடியை பாரு. என்ன தெரியும், சத்தம் கேட்டுச்சு, அங்கே பார்த்தேன். யார் நீங்கள்? நான் உன் பிம்பம். ஏன் பிம்பமா? இங்கே எப்படி வந்தீங்க? என்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி இருக்குப்பா, விட கிடைக்கல, தேடி அலைஞ்சேன். உன்னால் பதில் சொல்ல முடியுமா? சொல்கிறியா? சொன்னால் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்லாமல் யாரும் சொல்ல போகிறேன், கேளுங்களேன். நான் யாருன்னு நீ கேட்ட மாதிரி நான் கேட்குறேன். நீ யார்? நீ யார் சொல்லப்பா, ப்ளீஸ்ப்பா. ஓஹோ, போட்டிக்கா நான் கேட்டது நீங்கள் கேட்குறீங்களா? நான் யாருன்றதுக்கு பதில் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த வியூவர்ஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் பாத்தில், ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு, ஆன்மீக பாதை போகிற முயற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பொருத்தமான பதில்னு சொல்கிறேன். ஓகேவா? நான் யார் என்பதற்கு அருமையான பதில், காலமாக தேடிக்கிட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா, நான் ஒரு சக்தி, எனர்ஜி. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே சக்தி, இந்த பூமியில் இருக்க எல்லாமே எனர்ஜி. நானும் எனர்ஜி தானே, நான் ஒரு எனர்ஜி. என்னுடைய வேலை என்னன்னா, இந்த எனர்ஜியை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எல்லாருமே சக்தி, சக்தியை நம்ம ஆக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, அப்புறம் மாற்ற முடியும். புரிஞ்சா? எலக்ட்ரிசிட்டி ஒரு எனர்ஜி. அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, மிக்சர் ஓடுது, இன்னும் தானே? அப்போ எனர்ஜியை மாற்றிக்கிட்டு இருக்கிறது உண்மை. அதே மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் ஒரு மெஜிஷியன். என்ன மெஜிஷியன்? என்கிட்ட இருக்கிற சக்தியை, என்ன சக்தி? ஆரம்பமாவது எண்ணத்திலே, எல்லாமே எண்ணம். நான் உயிரோடு இருக்கிறதுனால என்னுடைய எண்ணங்களும் உயிரோடு இருக்குது. புரியுதா? அப்போ எண்ணங்களின் ஒரு குவியலுங்க. நான் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன வருது? கொட்டாவி. எது? கொட்டாவி. மரமாண்டையா? கொட்டாவி வருமா? அதான் முக்கியமா, கொட்டாவி வருதான். பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன், விஞ்ஞானியா நீ? கொட்டாவி வரும். ஆனால் அதை உடனே நெக்ஸ்ட் என்ன வருது? எண்ணங்கள். நீங்கள் நாள் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோ, என்ன வரப்போகுதோ, இடி விழுக போதோ, மழை பெய்ய போதோ, என்ன தானே அதே எண்ணம். அப்புறமேல அந்த எண்ணத்தை வச்சு தான் அந்த நாளெல்லாம் ஓடும், அல்ல நாள் ஒன்று ஓட வைக்கும். அப்போ இப்போ வர்ற எண்ணம் இதில் வருது, 1000 வாசல் இதயம், அதில் 10,000 எண்ணங்கள் உதயம். அத்தனை எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள் தான் நான். புரிஞ்சா? நான் எண்ணங்கள், எண்ணத்தினுடைய பிம்பம், எண்ணத்தினுடைய வடிவு, எண்ணத்தினுடைய விளைவு, எண்ணத்தினுடைய ஆதிக்கம். புரியுதா? புரிஞ்சுக்கோ. அப்போ நான் யாருன்னா, நான் என்ன முதல்ல என்ன கேள்வி கேட்குறியா? கேள்வி இருக்கா? ஐயா, நான் யார்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, அருமையான பதில். ஆனால் இதோடு நிற்கலை மனசு. இந்த மனசு கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுது. அதனால தான் சொன்னார் கண்ணதாசன், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நிறைய கேள்விகள் இருக்குது, பதில் சொல்லுவீங்களா? கேட்கட்டுமா? கேளுப்பா, எந்த கேள்வியாலும் கேளு. கேள்விகள் கேட்டு ஞானம் முழுமையாச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பலன் கிடைக்கும். எங்கேயே தேடுறதுக்கு தேடுற இடம் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூப்பராக இருக்கும். எந்த கேள்வியும் கேளுங்க, நான் ரெடி. நீங்கள் தட்டுங்கள், திறக்கப்படும், பதில்கள் கொடுக்கப்படும். ஓகேங்க? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் என்பது எண்ணமும் சக்தியும் கலந்த அழகான ஒரு கலவை என்பதை, ஒன்றுக்கொன்று அது எதிராக நின்றாலும் ஒன்றை ஒன்று அதை தான் இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு அழகை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிறைய இது மாதிரி முயற்சி பண்ணுங்கள், மக்களுக்கு ரொம்ப பயனுடைய தகவலாக இருக்கும், நல்ல வரவேற்கப்படும். இந்த மாதிரியான கருத்து இப்படி ப்ரெசன்ட் பண்ணும்போது நல்ல வரவேற்கப்படும். ஸோ இதை திட்டமிட்டு 1 2 3 அப்படின்னு ஒரு 100 எபிசோடாவது திட்டமிட்டு அவைகளை அழகாக ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ரீச் இருக்கும். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்.